காத்திருக்கிறவங்களை கை தூக்க சொன்னால் இதில் ஒரு 80% பீப்புள் கை தூக்குவீங்க. அதனால் நான் தூக்க சொல்லவில்லை. ஆமென். அதுலேயும் ஒரு 10 பேர் எதுக்கு காத்திருக்கிறோன்னே தெரியாது. ஆமென். ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட முதல் கேட்கறது வேர்டு இருக்கான்னு கேட்பேன். ஆண்டவர் வார்த்தையை தந்தாரா? வார்த்தையை தந்தாருன்னா நம்பி காத்திருக்க. வார்த்தை நிறைவேறும். இந்த வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அதாவது 11 வருஷம் ஆச்சு. இப்போ ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் சொல்லி. எத்தனை வருஷம் ஆச்சு? 11 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது இன்னும் 13 வருஷம் இருக்குன்னு. சில நேரத்தில் ஆண்டவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நான் அப்படி இங்கேருந்து சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அங்கே வாக்கு தத்துவம் எல்லாம் ரெடியாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் ஆண்டவர் பேசுறது. ஆமாம், 11 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றார், ஐ எம் யுவர் ஷீல்டு, யுவர் வெரி கிரேட் ரிவார்டு அப்படிங்கிறார். நான் உனக்கு பெரிய ரிவார்டு, நான் உனக்கு ரிவார்டாக இருக்கு, நான் தருவேன்பா. ஆண்டவரே என்ன தருவீர்? ஒழுங்கா சொல்லுங்க ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர்? இப்படி இதுவரை கேட்டதே கிடையாது ஆபிரகாம். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் சோதோமின் ராஜா நிறைய பொருட்களை கொண்டு வரும்போது கையை மேலே தூக்கிடுவார். மேலே தூக்கிட்டு சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு அவருடைய பாதரட்சையின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேலே தூக்கிடுவான். கையை மேலே தூக்கிடுவான். என்ன ஆண்டவரை விட்டு கொடுக்காதவன் தான் ஆபிரகாம். யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆமாம், பல முறை இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் எனக்கு சொல்ல உற்சாகப்படுகிற ஒரு வார்த்தை. இங்கே கவனிங்க, இப்படி கையை தூக்கி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் விடவே மாட்டா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கையை தூக்கிட்டான், இப்படி தூக்கிட்டான். இந்த ஆபிரகாம் சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கையை தூக்கி சொன்னது அன்னைக்கு நைட்டு தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆண்டவரை என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்தில் தளர்ந்துட்டார். உண்மையிலே தளர்ந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியத்துக்கு அவரே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எலியேசர் என் வீட்டில் இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் நீங்க இனி அந்த வாக்கு தத்தத்தை என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்களும் சொல்லி கஷ்டப்பட்டு நான் அந்த சாப்டரை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு புதிய சாப்டர் ஓபன் பண்ணலாம். ஆண்டவரே அந்த மேட்டரை நான் இனி கேட்கவே மாட்டேன், நான் உங்களை விட்டு போகவும் மாட்டேன், ஆனால் அதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. சில வாக்கு தத்தத்தை வேண்டானே வச்சுட்டோம் நம்ம. வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோ. வாக்கு தத்தத்தை ஒருத்தன் வேண்டான்னு வைக்கிறது ஆண்டவரை வேண்டான்னு வைக்கிறது சமம். ஏன்னா என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு ஏற்கனவே தீர்மானித்த பல காரியங்கள் இருக்கிறது. மோசே அதே போல வேற யாரையாவது அனுப்புங்கன்னதும் ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. கோபம் வந்ததும் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆரோன் உன் சகோதரன் தானே, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிவேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் அதை படிக்கும் போது தேவன் வைத்த கிருபையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே என்ன அர்த்தம்? மோசே எனக்கு வேற ஆள் இல்லைன்னு ஒன்ட்ட வந்தேன் நினைச்சியா? வேற ஆள் இல்லைன்னு ஓன்ட்ட நான் வர காரணம் என்ன தெரியுமா? அவன் உன் பரிசுத்தத்தை பார்த்தோ இல்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டியது ஏற்கனவே நான் வைத்த திட்டம். இது நான் ஏற்கனவே வைத்த திட்டம். எனக்கு வேற ஆளே கிடையாது. அந்த ஒரே பிள்ளை நீ மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, ஆரோன் உன்னை விட நல்லா பேசுவான் என்பதை நான் அறிவேன் அப்படிங்கிறார். என்னதான் ஆரோன் வந்தாலும் கர்த்தர் திட்டம் மாறல. அதன் அர்த்தம் என்ன? ஆரோனே செய்ய சொல்லு, ஆனா நான் உன்கிட்ட தான் பேசுவேன். நீ யார்கிட்ட பேசு? ஆரோன் பேசு. மோசே பேசி பேசி கடைசியில் டயர்டா இதுக்கு நானே பேசிட்டு போயிடுறேன் ஆண்டவரை. ஆவேன் நீ யார்? நான் உன்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது. அவருக்கு தெரியும் மாறா கிட்ட வருவோம்னு அவருக்கு தெரியும்.
தெரிஞ்சதுனால தான் அது பக்கத்திலேயே ஒரு மரத்தை கர்த்தர் வளர விட்டிருந்தார். ஆண்டவர் நம்மை நடத்தினதுல இதுவரை தப்பே பண்ணல. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணது ஃபுல்லா யார் நினைக்கிறீங்க? நாம தான். பைபிள்ல ஏன் அவங்க 40 வருஷம் சுத்தினாங்களாம்? 40 நாள்ல முடிய வேண்டிய மேட்ரு. நீங்க என்னாகமம் 15வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 14வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்களை பாருங்கள். நானே வாசிக்கிறேன். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீர் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை. அப்போ தப்பு பண்ணது யாரு? நம்ம தான். ஆண்டவர் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டார். ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தப்பும் பண்ணல. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதுதான் உண்மை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு? அதுக்கு காரணம் நம்ம தான். தாமதத்துக்கு காரணம் நம்ம. இதை புரியணும், இதை தெரிஞ்சுக்கணும். காத்திருந்து சோர்ந்து போற ஆபிரகாம், ஆண்டவரே என்ன தருவீர்? எலியேசர் இருக்கிற ஆண்டவரே சொல்லும் போது, ஆண்டவர் நீ வெளியே வா அப்படின்ட்டார். கூடாரத்தை விட்டு வெளியே வா. கூடாரத்தை விட்டு மட்டும் அவனை வெளியே வர சொல்லல, இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறான் பாருங்க, அதுல இருந்து வெளியே கொண்டு வரார். எனக்கு இதுவரை ஆண்டவர் ஒண்ணுமே தரலையே, வயசாயிட்டு இருக்கு, வருஷம் போகுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை தளர பண்ணும். ஆண்டவர் சொல்ற, நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வந்து நட்சத்திரங்களை எண்ணு அப்படிங்கிறார். அவன் 1 நட்சத்திரத்தை எண்ணி இருக்கீங்களா? நாங்க எண்ணி இருக்கிறேன். எப்போ எண்ணி இருக்கிறேன்னா, முந்தி படிக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போவேன். கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்கும் போது நட்சத்திரத்தை தான் இருந்து எண்ணிட்டே இருப்போம். ஏன்னா டைம் போகாது. அப்போது அந்த ஈவினிங் டைம்லாம் அப்படி வரும்போது ஒவ்வொரு ஸ்டாராக தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கும்போது ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் இருக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கிறத பார்ப்பீங்க. 3 தானே இருந்துச்சு, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 30 40 போயிட்டே இருக்கும். அது எண்ணி தீராது. இப்படி ஆபிரகாம் இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவன் காதுல சொல்றாரு, இவ்வண்ணமாய் இவ்வண்ணமாய். அதுன்னு அர்த்தம் என்ன? நான் என்னடானா உன் பிள்ளைய ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் யோசித்து வச்சிருந்தா, நீ என்னடானா எலியேசர்னு பேசிட்டு இருக்கிற. என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகள். ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? தளர்ந்து போறேன். நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வந்து அவருடைய கிரியைகளை பார், அவருடைய கிரியைகளை பார். அதுதான் சங்கீதம் 77 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரக்கம் செய்ய மறந்தாரோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டோ, அவ்வளவுதானா, இனி என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனுடைய 9வது வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டீரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு. அது அப்படி இவ்வளவு வருஷம் நான் காத்திருந்து எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லார் வாழ்க்கையில நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டனாலே அது என்னது? நம்முடைய, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் பவுல் கிட்ட உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் எப்போ சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். எப்போ சொன்னார் சொல்லவா? ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று நான் 3 முறை என் பலவீனத்தை நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட. என் பலவீனத்தை நான் போய் சொல்லும் போது சொல்றாரு, உன் பலவீனத்தில். இங்கே இதை நான் என் பலவீனமா பார்க்கணும். இதை நான் என்ன இப்படி பார்க்க கூடாது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு பார்க்க கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு தோணுது பாருங்க, இது என்னுடைய பலவீனம். இதுல இருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமா, இதுல இருந்து வெளியே வா.
இதுல ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேன், இது என் பலவீனம் சொல்லிட்டு இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர என்ன பண்றாரு பாருங்க. 10வது வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை நினைவு கூறுவேன், தியானிப்பேன், யோசிப்பேன். வேற யோசனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வரணும்னா இது ஆப்ஷன். எதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? நீங்க அதனுடைய 7 முதல் படிச்சீங்கன்னா அவருடைய பலவீனத்தை சொல்றார் பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தம்லாம் ஒளிஞ்சு போச்சோ, இப்படி எல்லாம் இது என் பலவீனம். அப்படி நான் இது எதை நினைப்பேன் தெரியுமா? அவர் செஞ்சதை நினைப்பேன், அவருடைய கிரியைகளை நினைப்பேன். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, தேவனை உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கைகளை உயர்த்தி ஆமே, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு பல விதங்களில் தளர பண்ணுவா. டைம் ஆயிட்டே இருக்குதே, நாட்கள் போகுதே, இன்னும் நடக்கலையே, அந்த நினைவை கொண்டு வரணும். கர்த்தர் இப்படி ஆபிரகாமை கொண்டு வந்த போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். சூழ்ந்திருக்கிறவங்க தளர பண்ணுவாங்க, நீங்க உங்களை திடப்படுத்துங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி. சில காரியம் கைவிட்டு போனது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எங்க போச்சு. ஆமென். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலம் இருக்கிறது சகோதரி, ஏற்ற காலம் இருக்கிறது சகோதரா. ஆமென். அடைக்கலான் குருவியை பாருங்கள், அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அது கீழே விழாது. ஆமே, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷம். என்ன அதன் அர்த்தம்? அந்த அடைக்கலான் குருவி எப்போ பிறக்கணும்னு அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், எப்போ பறக்கணும்னு அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், எப்போ விழணும்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவர் சித்தம் உள்ள நாட்களில் அது சிறக்கை விரித்து பறந்தது. அவருடைய சித்தம் குறித்த வேளை வந்த போதுதான் எத்தனை வேடன் கீழே அம்புகளை வைத்திருந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் இந்த அடைக்கலான் குருவி கீழே விழாது, அது பறந்து கொண்டுதான் இருக்கும். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள், தளராதீங்க. தளர்ந்தா நம்மளால சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருக்குள் திடப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.